அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார். பல விதத்திலே பேசுகிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியவைகளை சரியாய் அறிந்து கொள்ள கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்பொழுது இருக்கிற எந்த சூழ்நிலையும் உங்களை பயமுறுத்துகிற, அச்சுறுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற எதுவும் நிரந்தரம் அல்ல. ஆமென். எதுவும் என்ன இல்லை? நிரந்தரம் அல்ல. எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் உண்டு. சூரியன் காலையில் இங்கே உதிக்கும் என்றால் அதற்கு குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. அதுக்குள்ள அது என்ன செய்தாகணும்? மறைந்தாக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூரியனுக்கே ஒரு மறைவு உண்டு. ஒரு உதித்தல் உண்டு என்றால் அதற்கு ஒரு மறைவு உண்டு. உங்கள் குடும்பத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். அவைகளிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார். அல்லேலூயா. அவைகளிலே ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கு நாம் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம், சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா? எல்லாத்துக்கும் ஒரு குறிக்கப்பட்ட காலம்தான். அதுக்கு மேல அங்க ஒன்றும் இல்லை. நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறபடி ரொம்ப நாள் இந்த பிரச்சனை வருமோ? இல்லை. கர்த்தர் அதை குறித்த காலத்துக்குள் நிறைவேற்றி முடிக்க அல்லது சரிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறது அல்லவா? கூலிக்காரன்னா என்ன அர்த்தம்? வேலை செய்கிறவன், கூலி வாங்குகிறவர்கள். காலையில் வேலை பார்த்தா சாயந்தரம் என்ன உண்டு? கூலி உண்டு. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு, ஒரு முடிவு எப்போ வந்துருமா? சாயந்தரமே வந்துடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காலங்களிலே சில பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு குறிக்கப்பட்ட ஒரு காலம் என்று அல்லது குறிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. அதற்குள்ளாக அது தீர்ந்துவிடும். அல்லேலூயா. அது சரியாகிவிடும். நான் இன்றைக்கு உங்களுக்கு காலத்தை குறித்து அல்லது குறிக்கப்பட்ட ஒரு காலத்தை குறித்து, எல்லாவற்றிற்கும் ஒரு குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. நிறைவேறுவதற்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட சொல்லும்போது காலம் நிறைவேறின போது ஆபிரகாம் ஈசாக்கை பெறும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறின பொழுது சாராள் ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றான். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருக்குமே காலம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். அப்ப எல்லாவற்றிற்கும் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. உலக பிரகாரமாக சொல்லுவாங்க எல்லாம் நேரம் சரியில்லை அப்படின்னு. அந்த நேரம் அப்படின்னு சொல்றது, இந்த காலம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாகமத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவுகளை சுடர்களை உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அப்ப ஆண்டவர் படைக்கும் போதே எதை படைச்சிருக்காரு? காலங்கள், வருஷங்கள், நாட்கள், இப்படி ஆண்டவர் படைத்திருக்கிறார். அப்ப இது எல்லாமே யாருடைய படைப்பின் கீழே தான் இருக்குது? ஆண்டவருடைய படைப்பின் கீழே தான் இருக்குது. அப்ப இந்த நாட்கள், இந்த காலம், இந்த வருடம் எல்லாம், இந்த தீர்வுகள் ஏற்படுவதும் யார் கையில தான் இருக்கு? ஆண்டவர் கையில தான் இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஞானம் இருக்கிறது, எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது, எல்லாருக்கும் புத்தி இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் விவரம் இருக்குது. விவரம் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் விவரம் இருக்கு. அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய விவரத்தை பயன்படுத்தி, நம்முடைய யுக்தியை பயன்படுத்தி, நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி, நம்முடைய அறிவை பயன்படுத்தி, இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசத்தின் அளவு இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறது தான் அளவு. அந்த பிரயாசத்தின் அளவு என்னது? இருக்கிறது தான் அளவு. இப்போ உங்களுக்கு ஒரு பிரயாசம் உண்டா இருக்கிறது, உங்களுடைய படிப்பு இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் நீங்கள் முயற்சித்து ஒரு அளவில் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கூட 4 ட்ரிப்பு அலைஞ்சாலும், கூட 4 தடவை ரிஸ்க் எடுத்தாலும் அளவு எப்படி தான் இருக்கு? அவ்வளோதான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்முடைய பிரயாசத்தின்படி
நம்முடைய அளவு எவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப இதுக்கு மேல உள்ள விஷயங்கள் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய போகிறது, செய்கிறது யாராக தான் இருக்க முடியும்? ஆண்டவராக தான் இருக்க முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நான் என்னுடைய பிரயாசத்தின்படி, பிரயாசத்தின் பலன் எவ்வளவு என்றால் ஒரு அளவோடு நின்று விடுகிறது. அப்ப ஆண்டவர் எனக்கு குறிக்கப்பட்ட அந்த காலத்திலே, குறித்து வைத்திருக்கிற காலத்திலே நான் எல்லாவற்றையும் என்ன செய்து விட வேண்டும்? பெற்றுவிட வேண்டும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பெற்றுக்கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு நாம் சரியான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்வான்களின் அறிவும் எல்லாம் வந்துருச்சா? அதுல எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. சமயம்னா என்ன அர்த்தம்? காலம். அந்த காலம் அது தேவனுடையதாய் இருக்க வேண்டும். அப்போ நல்லா கவனிங்க. எல்லாம் ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் ஓடுது. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அது என்ன செய்யாது? ஓடாது. ஒரு அளவோடு நின்றோம். ஒரு அளவுக்கு மேலே ஓட முடியாது. ஒரு டைமர் வச்சு ஓடுறத கணக்கிடுவாங்க. அந்த டைமர் படி ஓகே நீங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு ஓட முடியுது. 10 தடவை ஓடினாலும் அது எவ்வளோ தான் டார்கெட்டு, இவ்வளோ தான் டார்கெட். இப்படி நமக்கு எல்லாருக்குமே அளவு இருக்கிறது. எத்தனை பேர் அதை புரிஞ்சு கொள்றீங்க? உங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? ஒரு அளவு இருக்குது. சில பேருக்கு சமையல் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. எவ்வளோ தான் அவங்க வேகமாக செஞ்சாலும் சில பேருக்கு 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டு அடுப்பு எப்படி அவ்வளோ வேகமாக வேலை செய்யுதுன்னு தெரியாது. குயிக்காக என்ன செஞ்சிடும்? வேலை முடிஞ்சிடும். டக்குன்னு இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு ஏதாவது ஒன்று ரெடியாகி வந்துடும். அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த செயல்பாட்டினுடைய அளவு நமக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் அளவு இருக்கிறது. இப்போ நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது விஷயம் என்னவென்றால், இந்த அளவும் தேவனுடைய காலமும் இணையும் என்றால், தேவனுடைய காலம் அவர் குறிக்கப்பட்ட, அவர் நமக்கு குறித்து வைத்திருக்கிற அந்த காலம் இணையும் என்றால், சரியாய் அமையும் என்றால், அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சமயம்னா காலம். அப்போ குறிக்கப்பட்ட ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. அது என்ன காலம்? அது என்னது என்று சொன்னால், உதாரணமாக இப்போ நம்ம சொல்லுவோமே, இப்போ நமக்கு ஆலன் இருக்கார். முகம் தெரிகிற மாதிரி இருப்பா, இப்படி குனிஞ்சு இருக்க ஒன்றும் தெரிய மாட்டேன், நல்லா அப்படி நிமிர்ந்து. இப்போ ஆலன் இருக்காப்புல, அவர் ஒரு வாலிபர். இப்போ அவர்கிட்ட நான் கொண்டு போய் ஒரு ஹெலிகாப்டரை கொடுத்தா அவருக்கு யூஸ் ஆகுமா? சொல்லுங்க. இந்த விளையாட்டு ஹெலிகாப்டரில் உண்மையான ஹெலிகாப்டர் பெருசு இருக்குல்ல, அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா அவருக்கு பயன்படுமா? ஏன் பயன்படாது? ஏன் அவருக்கு பயன்படாது சொல்லுங்க? அவருக்கு என்ன செய்யாது? பயன்படுத்த தெரியாது. நிற்க இடம்லாம் சொல்லாதீங்க. ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு வச்சிருக்கவங்களாம் இடம் வச்சுட்டு நிப்பாட்டல, அதுக்குன்னு இடம் இருக்குது, ஷெட் இருக்குது, அதெல்லாம் நிப்பாட்டிக்கலாம். இப்போ நம்மளும் வாங்கினோம்னா ஏர்போர்ட்டில் நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன செய்ய தெரியாது? பயன்படுத்த தெரியாது. ஆனால் அதுவே ஒரு காலம். அதை குறித்து அறிந்து ட்ரைனிங்லாம் போய் கற்றுக்கொண்டு ஒரு நாளில் ஆயத்தமாகிறது தான் அந்த காலம். அப்போ சில வாய்க்க வேண்டியதற்கு சில காலம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பு அதை அனுபவிப்பதற்கே நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? சத்தமா சொல்லுங்க. கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ நீங்க நினைக்கலாம்னா எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குதே. தகுதி இருக்குது, ஆனால் அவர் கொடுக்க போறத செயல்படுத்துறதுக்கு இன்னும் என்ன வரல. அப்படி எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவர் கொடுக்க போறார் ஒன்று, அந்த கொடுக்க போறத எப்படி செய்யணும், அது எனக்கு வந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் நான் எப்படி இருப்பேன், எப்படி நடந்துக்குவேன், இதுக்கு என்கிட்ட என்ன இல்லை? ட்ரைனிங் இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை அனுபவிப்பதற்கு ஏதுவாய், அதை செய்வதற்கு ஏதுவான ஃபுல் ட்ரைனிங்கை கொடுத்துட்டு கொண்டு வந்து நம்மள்ட்ட என்ன செஞ்சிடறாரு? கொடுத்துறாரு. இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு மோசே நல்லா, அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் தான் பிளான் பண்ணி வளர்க்குறாரு. எல்லாம் வளர்த்தாலும் பார்வோன் வீட்டில் வளர்ந்த விதத்தில் அவருடைய சில குணங்கள்லாம் ஆண்டவருக்கு தேவைப்படலை. இப்போ அவர் 40 வயசு ஆகும்போது
அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து அவருடைய குணத்தின்படி அவருடைய சொந்த ஜனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி டக்குன்னு ஒருத்தனை பேசிக்கிட்டு இருக்காரு, அடிக்கிறாரு. அவன் என்ன செஞ்சு போயிட்டான்? செத்து போயிட்டான். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த குணத்தை வச்சு நான் நினைக்கிற விடுதலையை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இப்போ அதுக்காக என்ன செய்ய வேண்டியது ஆயிடுச்சுன்னா, ஒரு 40 வருஷம் அவர் என்ன செய்ய வேண்டியதாயிடுச்சு? வனாந்தரத்தில் போய் வச்சு அவருக்கு இருக்கிற இந்த கோபத்தெல்லாம் அடக்கி, இந்த கோபம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்து எல்லாம் முடித்து ஒரு ட்ரைனிங் ஆகி ஒரு லெவலில் வந்து கல்யாணத்தையும் பண்ணி வச்ச உடனே பொறுமை வந்துருச்சு. வனாந்தரத்துக்கு போய் அவர் கல்யாணமும் பண்ண உடனே ஆள் என்ன ஆயிட்டாரு? அடங்கிட்டார். அப்பா அம்மா அடக்காதெல்லாம் யார் அடக்குவா? ஹலோ, உண்மையை தானங்க சொல்றேன். அப்பா அம்மாவாலலாம் சில விஷயம் முடியாது. அது யாரால தான் முடியும்? மனைவினால தான் முடியும். ஊருக்கு பிரசிடெண்டாக இருப்பாப்புல, பஞ்சாயத்து தலைவராக இருப்பாப்புல, வீட்டுக்கு போனாக்கா அங்கே பஞ்சாயத்து தலைவர் யார் தான்? கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆமாம், எங்கள் ஊரில் கிராமத்தில் நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸு கிராமங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மாவுக்கு வயசு 30 தான் இருக்கும். வாசலுக்கு வெளியே வரைக்கும் வீராப்பா வருவார். வாசலுக்குள்ளே வந்தவொடனே, நான் சில பிரசிடென்ட் பிள்ளைங்கள்லாம் என் கூட படித்ததுனால நான் வீட்டுக்கு போவேன். வாசலுக்குள்ளே வந்தவுடனே அங்கேருந்து ஒரு சவுண்டு வரும், யோ காலெல்லாம் கழுவிட்டு வாயா, இல்லைன்னா குளிச்சுட்டு வாயா. அவர் அமைதியா, அங்கே பேசின சத்தத்துக்கும் இங்கே வீட்டுக்கு வந்தவுடனே சத்தத்துக்கும் வித்தியாசம் மாறிடுது. என்ன சொல்ல வந்தேன்? மோசே வனாந்தரத்தில் ஒரு கட்டுப்பாடு உண்டாகி இந்த விஷயத்தில், இந்த குணாதிசயத்தில் ஏன் வேலையை செய்ய முடியாது? அதுக்கு கொஞ்சம் என்ன தேவை? நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவது ரொம்ப சுலபம். அதுக்கு என்ன செய்யணும்னா, அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை விட்டுட்டிங்கன்னா, அவர் எல்லாம் டிங்கரிங்லாம் பண்ணி எல்லாம் பெண்டெல்லாம் எடுத்து சரி பண்ணி அவர் ட்ராக்கில் கொண்டு வந்து நிப்பாட்டி எல்லாத்தையும் கொடுத்துருவார். எத்தனை பேர் நான் சொல்கிறத புரியுறீங்க? நமக்கு எது ஒத்துக்க மாட்டுக்குன்னா, கொஞ்சம் பெண்ட் எடுக்கிறதெல்லாம் என்ன செய்ய மாட்டுக்கு? ஒத்துக்க மாட்டுக்கு. கொஞ்சம் சரி பண்ணுறதெல்லாம் ஒத்துக்க மாட்டுக்கு. கொஞ்சம் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒத்துக்க மாட்டுக்கு. நமக்கு என்னென்னா, கேட்டவுடனே எனக்கு தந்துடணும். அவர் கோழையான ஆண்டவர் அல்ல, அவர் புரியாதவர் அல்ல, அவர் எல்லாம் தெரிந்தவர். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டாக்க நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணி லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கணுங்கிறத அவர் தீர்மானிச்சிருக்கிறதுனால, இப்போ மோசேட்ட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாம் ரெடி ஆகி அவர் ஒரு பக்குவ நிலைமைக்கு வந்த உடனே முச்செடிக்குள்ளேருந்து அவர்கிட்ட என்ன செய்கிறாரு? பேசுகிறார். ஏன் முச்செடியிலேருந்து பேசணுன்னா, அவர் வனாந்தரத்தை இப்போ கற்றுருக்கிறாரு. வனாந்தரத்தை ஃபுல்லாக கற்று வைத்திருக்கிறார். முச்செடி வேகாமல் தீ எரிய முடியாது. தீ எரிஞ்சால் கண்டிப்பாக எல்லா இலையும் என்ன செஞ்சாகணும்? கருகி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் ஆகணும். ஆனால் இப்போ தீ எரியுது, ஆனால் இலையெல்லாம் என்ன செய்யலை? கருகலை, வெந்து போகலை, கருப்படிக்கலை, ஒன்றுமே செய்யலை. ஆனால் தீ மட்டும் எரியுது. அப்போ இவருக்குள்ளே ஒரு ஆச்சரியத்தில் போய் கேட்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் என்ன செய்ய? ஜனங்களை விடுவி. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலம் வரும்போது கர்த்தரே அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வேலை என்ன என்றால், அதற்கு ஏற்றார் போல 12ஆம் வசனம் பாருங்க. அதிலே 12ஆம் வசனம், தன் காலத்தை மனுஷன் அறியான். ஆனால் நீங்களும் நானும் என்ன சொல்கிறோம்? எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம உடனே என்ன சொல்கிறோம்? எனக்கு எல்லாம் தெரியும். இல்லை, தேவனுக்கு முன்பு நாம் அப்படி சொல்லவே முடியாது. தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிப்படுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் என்ன செய்கிறார்கள்? அகப்படுகிறார்கள். எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போய் தப்பான ஒரு இடத்துல போய் என்ன பண்ணிடுறாங்களாம்? மாட்டிடுறாங்களாம். அதுக்கு உதாரணம் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போல. மீன் பிடிக்கும் போது இரும்பு வலையில மீன் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு மீன்பிடி பிடியில. அப்போ அந்த மீன் பிடிக்கிறதுல, இரும்பு வலையில பிடிக்கப்பட்ட மீன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. மச்சங்கள்னா என்ன அர்த்தம்னா, தண்ணியில வாழ்ற ஜந்துக்கள். அவைகள் என்ன செய்தான் பாருங்க, கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிப்படுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலம். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மளை எல்லாரையும் சரியான காலத்தில் நம்மை நேர்த்தியாய் நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்களும் நானும் எவ்வளவு திட்டம் பண்ணியும் சில காரியத்தை இன்னும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணவே முடியல. காரணம் என்ன? காலம் அது குறித்த காலமாய் இன்னும் என்ன செய்யல? வரல. சில நேரம் இப்படி யோசிக்கலாம், எத்தனை வயசுல தான் வர்றது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
அவர் ஒரு ரூட் போட்டு கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு நிறைய நேரம் நான் இப்படி சொல்கிறேன், கூகுள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட பேசிகிட்டு இருந்தேன், கூகுள் பார்த்தீங்கன்னா அது யாருடைய கேரக்டரில் பில்டு பண்ணியிருக்குன்னா கர்த்தருடைய கேரக்டரில் தான் பில்டு பண்ணியிருக்கு. கர்த்தரும் கூகுள் மேப்பும் ஒன்றுன்னு சொல்லலை, ஆனால் அவருடைய குணம் மாதிரியே அது சொல்லி செஞ்சுருக்கு. என்னது, ஒரு டைரக்ஷன் போடுறீங்க, ஒரு ஊருக்கு போகிறதுக்கு போடுறீங்க, அது உடனே ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு தான் சொல்லும். என்ன ரூட்டுங்க, பக்கத்தில் போகிறதுக்காகன்னு காட்டும். நீங்கள் உடனே போயிட்டே இருக்கீங்க, போயிட்டே இருக்கும்போது ஒரு தகவல், லெஃப்டில் இந்த மாதிரி ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது பைபாஸில் போகும்போது ஒரு இடையில ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் பக்கம் அப்படி லேசாக ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனால் ஒரு நல்ல ஜூஸ் கடை இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க நமக்கு. நம்ம உடனே போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு எங்கே போயிடுவோம், உள்ளே போயிடுவோம். இப்போ உடனே கூகுள், சும்மா புரியதுக்காக சொல்கிறேன், அறிவு இருக்கா, நேராக போகிற ஆள் ஏன் இப்படி திரும்பின அப்படின்னு என்னைக்காவது உங்களை கேட்டிருக்கா? என்னைக்காவது கேட்டிருக்கா? கேட்டதே இல்லை. எங்கேயாவது உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா அப்படின்னு திட்டிருக்கா? நம்மளை திட்டினதே இல்லை. இன்னும் என்னெல்லாம் நீங்கள்லாம் திட்டி உங்களுக்கு பழக்கம் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்படி போய் செய்றியா அப்படின்னு கூகுள் ஒரு நாள் உங்களை என்ன செய்யலை, பேசவே இல்லை. என்ன செஞ்சது தெரியுமா? உடனே கூகுள் ஒன்று என்ன செய்யுது, அங்கிருந்து எப்படி ரைட் ரூட்டுக்கு போகிறதுன்னு காட்டு. இப்போ ஏன் சில நேரம் நம்ம ஆசீர்வாதம் சரியாக நிச்சா அந்த குறித்த நேரத்தில் வரலன்னா, நீங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்கிற நீங்கள் திடீர்னு ஒருத்தர் வந்து நீங்கள் ஏன் இப்படி செஞ்சுருக்க கூடாது, எப்படி செஞ்சுருக்க கூடாது, இப்படி தான் போயிருக்கணும், இப்படி போனால் இப்படி வந்திருக்கலாம், நம்ம எங்கே வரைக்கும் வந்துட்டோம்னா இங்கே வரைக்கும் வந்துட்டோம். அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இப்படி போகக்கூடாது, ஏன் அப்படி போனால் அது வேற ரூட், நல்ல ரூட்டு தெரியுமா? இப்போ யார் சொன்ன ரூட்டில் போயிட்டுருக்கோம், ஆண்டவர் சொன்ன ரூட்டில், அது இன்னொரு 1/2 மணி நேரத்தில் ரீச் பண்ணுறதா காட்டுது. அப்போ நீங்கள் உடனே அடுத்த நிமிஷம் உடனே யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு கொஞ்சம் அப்படி லேசாக திரும்பின உடனே இது இந்த பக்கம் போவாதன்னெலாம் சொல்லாது, உடனே இங்கே ப்ளூ கலரில் டக்குன்னு இந்த பக்கம் ரூட் என்ன பண்ணி காமிச்சிடும். ஆண்டவரும் அப்படி தான் நம்மளை இதுவரை கூப்பிட்டு வரார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இப்படி போய் கொஞ்சம் இப்படி தள்ளினீங்க பாருங்க, ரிவர்ஸும் போக முடியாது. ஆனால் இந்த ரூட் இப்போ 1 மணி நேரம் காட்டுது. இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணது யார்? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? தூங்காமல் கவனிங்க, அப்போ தான் நான் சொல்கிறது புரியும், மைண்டில் ஏறும், வாழ்க்கையில் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகலாம். இப்போ இது என்ன செய்யுது, ஒழுங்காக போய்கிட்டு இருந்திருக்கு, நல்லா தான் போகுது, பக்கத்தில் கிடைக்க போகிற நேரத்தில் யாரோ கொடுத்த ஆலோசனையில் கொஞ்சம் அப்படி மாறின உடனே, இப்போ வழி தப்புன்னெலாம் சொல்லலை, நீங்கள் தப்பாக வந்துட்டீங்கன்னு சொல்லலை, நீங்கள் போகிற பாதை இதுவும் போகலான்னு சொல்லி, ஆனால் நேரம் என்ன ஆயிடுச்சு, லாங் ஆயிடுச்சு. இது பைபாஸ், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இங்கே ஸ்பீட் பிரேக்கர் வருது, வளைவு வருது, கிராமத்துக்குள்ள திடீர்னு அவன் ஏதாவது ஒன்று ரோடை வெட்டி போட்டிருக்கான், இந்த ரோடுக்குள்ளே போகும்போது இங்கே சில வேற டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ஊர் திருவிழா நடக்கு, அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு தான் உங்களுக்கு ஒரு பைபாஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஏன் சீக்கிரம் தரல, எனக்கு ஏன் சீக்கிரம் தரல, எனக்கு ஏன் இவ்வளவு லேட்டாக தர்றீங்க, என்னைக்கு தான் எனக்கு தரப்போறீங்க? அவர் சொன்ன ரூட்டில் போயிருந்தா கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம், கிடைச்சிருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் ரூட்டை என்ன செய்யலை, அவர் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் நீங்கள் எந்த ரூட்டில் போனாலும் அவர் உங்களை எந்த ரூட்டுக்கு கூட்டு வர விரும்புகிறாரு சொல்லுங்க? சரியான இடத்துக்கு கூட்டு வர்றதுக்கு அவர் அங்கிருந்து மேப்பை ஒழுங்காக போட்டு, சரி இங்கே இருந்தாவது ரைட்டில் போய் எடுக்க போறியா, அப்படி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம சும்மா இல்லாமல் திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்தா கோவப்படாமல் திரும்ப அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி போறியா, அந்த இடத்துக்கு வந்துடும். கூகுள் மேப் செய்தா இல்லையாங்க, இதுவே யாருடைய கேரக்டர் தான், ஆண்டவருடைய கேரக்டர். நான் அதை அப்படியே ஒப்பிட்டு யோசிச்சு பார்த்தேன். அப்போ ஆண்டவருடைய கேரக்டர் இன்னைக்கும் எப்படி இருக்குன்னா, நம்மளை தண்டிக்கலை, ஆனால் நம்மளை வேற பாதையில் என்ன செஞ்சுட்டு போறாரு, கூட்டிட்டு போறாரு. ஆனால் நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த பாதை உங்களை வேறு திசைக்கு கொண்டு போவது போல இருந்து சரியான திசைக்கு கொண்டு வர வேண்டியதா இருந்தாலும் அந்த இடையில உள்ள ஸ்பீட் பிரேக்கர்லாம் தடுக்க மாட்டார், அந்த இடையில இருக்கிற தொந்தரவெல்லாம் நீக்க மாட்டார். ஏன் நீக்க மாட்டார்னா, அது நீங்கள் போன பாதையா இருக்கிறபடியால் அதை அனுபவித்து அந்த பிரச்சனைக்குள்ள சிக்கி அந்த வேதனைக்குள்ள போய் அது வழியா தான் எங்க ரீச் ஆக முடியும், சரியான இலக்கை அடைய முடியும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அப்படியானால் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு குறித்த காலம் வைத்திருக்கிறார், அதை அறிந்தவர்களாக. ஏனென்றால் தன் காலத்தை மனுஷன் ஒரு நாளும் அறியான். அடுத்த மாசம் யாரெல்லாம் நான் உயிரோட தான் இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கை தூக்குற நானும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்வே காலையில பூத்து மாலையில் மறைந்து போகும் பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பா இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய அந்த காலம் நமக்கு நெருங்குவதற்கு எப்படி நெருங்க முடியும் என்று சொன்னால் அந்த ரூட் தான் மேட்ரு. இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால், அநேக நேரத்தில்
அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாம எனக்கு இப்படி போகிறது பிடிச்சிருக்கு, நான் இப்படி செய்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் செய்கிறோம். சங்கீதம் 90 10 சொல்லுகிறது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அப்போ நமக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் போல குறிப்பிட்ட காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில பிறந்த எல்லாருக்கும் மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, முடிவு நிச்சயம் உண்டு. ஆனால் அந்த கேப்ல கர்த்தர் குறித்த காலமாக நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையினால்தான் பவுல் இப்படி சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. எனக்குன்னு ஒரு டைம் வந்துச்சு, அந்த டைம்ல நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்தேன். அப்போ நமக்கு ஒரு குறிக்கப்பட்ட இந்த காலத்தை நீங்களும் நானும் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம்? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஃப்ரூட் சீசன் இருக்கு. என்ன சீசன்? இப்போ என்னதுங்க? மாம்பழம். எல்லார் வீட்லையும் இப்போ என்ன இருக்கும்? மாம்பழம் இருக்கும். ஆனால் மாம்பழம் சாப்பிட்டா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்போ தான் கிடைக்கும்? வெயில் காலத்தில் தான் கிடைக்கும். ஏன் அப்படி வெயில் காலத்தில் போய் மாம்பழம் சாப்பிட்ணும்? அதை படைச்ச ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் நாம் எல்லாரும் அதை என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். அப்போ அந்த சீசனுக்கு அந்த காலத்தில் என்ன வருதுங்க? தேவையானது வருகிறது. லேவியராகமம் 26:5 பாருங்க, திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். எல்லாம் ஒரு கனெக்ஷனோட இருக்கு பாருங்க. திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் என்ன காலம் இருக்குமா? போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கு. ரெண்டும் பக்கத்தில் சொல்லிட்டு, திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம், விதைப்பு காலம் வரைக்கும் என்ன இருக்குமா? திராட்சைப்பழ காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் இருப்பீர்கள். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலம், குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. விதைத்தால் அதை அறுவடை செய்வதற்கான ஒரு காலம் இருக்கிறது. இந்த காலம் சரியாய் நமக்கு பயன்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த காலத்துக்குள்ளே நான் அதை நிறைவேற்றி முடிக்கிறேனா? எனக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறீர்களா? உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை எவ்வளவு பிரயோஜனப்படுத்தி இருக்கிறீர்கள்? சில நேரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு அல்லது அந்த காலம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் வீணடித்து உதாசீனப்படுத்தி நாம் அதை சரியாய் செய்யாமல் நாம் இருந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 10ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எறும்பினுடைய ஒரு வேலைப்பாடை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எறும்பு என்ன செய்யுமா பாருங்க, அதற்கு காலம் தெரிகிறது. கோடை காலத்தில் 8ஆம் வசனம் பாருங்க, தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும். ஆனா 7ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? கணவன் மனைவி, உறவுல சொல்றேன், கணவன் மனைவி, அப்புறம் அப்பா அம்மா, மாமனார் மாமியார், அப்புறம் இப்போ அடிஷ்னலாக ரசிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் சபை, பாஸ்டர், ஒரு பாஸ்டருக்கு 10 பாஸ்டர், அப்புறம் யூடியூப் பாஸ்டர் ஒரு 100, எல்லாம் சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது? ஆன்லைன் பாஸ்டர் எல்லாம் சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது? எவ்வளோ பேர் வருது? ஆனால் அந்த எறும்பு பாருங்க, அதுக்கு என்ன இல்லையா? பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. ஆனால் அது என்ன பண்ணுதான் பாருங்க, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வை. அப்படின்னா அர்த்தம் என்ன? எனக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் நான் எதை செய்யணுமோ அதை என்ன செஞ்சிடணும். அல்லேலூயா. ஆமா. அப்ப எப்ப ஜெபம் பண்றது? எந்த காலத்துல ஜெபம் பண்ணணும்? எந்த காலத்துல ஜெபம் பண்ணணும்? ஆபத்து காலத்துலையா, நல்லா இருக்க காலத்துலையா? சத்தமா சொல்லுங்க. நல்லா இருக்க காலத்துல நிறைய ஜெபம் பண்ணி கிருபையை சேர்த்து வச்சுக்கிட்டா ஆபத்து காலத்துல அது நமக்கு உதவும். ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதுன்னா, உன் ஆபத்து காலத்துல கர்த்தரை தேடு. ஆனால் ஆபத்து காலத்தில் போய் நான் தேடினேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை. காரணம் ஏன் நடக்கலைன்னா, அங்கே உங்கள் சம்பந்தமாக அங்கே ஒன்றுமே இல்லை. ஆபத்தில் போய் நீங்கள் நிற்கிறீங்க, ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை. ஒரு ராஜா என்றால் அந்த ராஜா என்ன செய்வார்னா, சேமிப்பு கிடங்கு வச்சிருப்பார்.
அந்த சேமிப்பு கிடங்கு எதற்கு என்றால் அங்கே அந்த நாட்டில் விளையிற எல்லா விளைச்சலையும் கொண்டு வந்து அங்கே வைப்பது. எல்லாம் அறுவடை செய்த உடனே ஒரு லிமிட் கொண்டு போய் அங்கே வச்சிடணும். அதை நீங்கள் யோசேப்பின் காலத்தில் செய்ததை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சிடணும். இப்போ உதாரணமாக 100 மூடை நெல் விளையுதுன்னா அதில் ஒரு 20 மூடையை கொண்டு எங்கே வச்சிடணும்? அங்கே வச்சிடணும். அங்கே வச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, அங்கே கொண்டு போய் வச்சிடணும். நீங்கள் 80 தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ தான் அதுக்கு பதில் தான் இப்போ வந்து நம்ம என்ன கட்டுறோம்? டேக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுறோம். அந்த காலத்தில் அது அந்த முறை அப்படி இருந்தது. வேத முறை தசம பாகம் என்று இருக்கிறது. பண்டக சாலையிலே ஆகாரம்னு சொல்லி காரணம் என்னவென்றால் அதுதான். அப்போ கொண்டே சேர்த்து வச்சுட்டு ஆபத்து காலம் வரும்போது இவங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை, எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. நேராக யார்கிட்ட போனால் போதும்? ராஜா கிட்ட போனால் போதும். ராஜாவே, எங்கள் கிராமத்தில் ஃபுல்லாக பஞ்சம், எங்கள் கிராமத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ராஜா எதை திறப்பாரு? அந்த 20 மூடையாக சேர்த்தோம்ல, அதை திறந்து அதிலிருந்து எடுத்து இவங்களுக்கெல்லாம் என்ன செய்வார்? கொடுப்பாரு. இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது இயேசுவேன்னு கூப்பிடுறீங்கன்னா அங்கே என்ன இருக்கணும்? அங்கே ஏற்கனவே என்ன இருக்கணும்? அங்கே சேமிப்பு இருக்கணும். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகி சேமிப்பு இருக்குதா? இல்லை நான் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்புன கண்ணீர் துருத்தியில் இருக்குதா? அங்கே எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஜெபம்லாம் எப்படி தெரியுமா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படி பேசுகிறாள் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அவங்க வஞ்சகமாக உங்களை வஞ்சிக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா சேர்த்து வைக்காமல் யாரும் உங்கள் இப்போ என்னமோ செய்யவே முடியாது. உங்களுக்கு ஒரு தேவை, உடனே வீட்டில் இருக்க ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு ஓடுறீங்க. எங்கே ஓடுறீங்க? ஏடிஎம் மிஷினுக்கு. அதில் உள்ளே போட்டு உடனே ஒரு 1000 ரூபா. யாருக்கு வரும்? ஏடிஎம் கார்டு இருக்கிறவங்களுக்கு வராது, ஏடிஎம் மிஷினுக்கு போனதுனால வராது. உங்கள் சேமிப்பு அங்கே என்ன செய்யணும்? அதுதாங்க அந்த காலத்தை சரியாக என்ன செய்யணுங்க? பிரயோஜனப்படுத்தணும். அப்போ குறிக்கப்பட்ட ஒரு காலம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. அப்போ பூமியிலே போராட மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வைத்திருக்கிறது. காலம் ஃபுல்லாக போராடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அப்போ காலம் ஃபுல்லாக யார் போராடுறான்னா இதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்காம, அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? என் தேவனிடத்தில் சேமித்து வைக்க வேண்டியதை தேவனிடத்தில் என்ன செய்யணும்? சேமித்து வைக்கணும். அழிந்து போகிற உலக பொக்கிஷங்களினாலே பரலோகத்தில் அநேகத்தை சம்பாதிச்சு வைக்கலான்னு பைபிள் சொல்லுது. அப்போ நான் எல்லாருமே என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அப்போ எனக்குன்னு ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்தை நான் என்ன செய்கிறேன்? எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி செல்கிறேன். எஸ்தர் புஸ்தகத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு காலம் வந்திருக்கிறது, இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க, உன் ஜனத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஒரு காலம் வந்திருக்கு, ஒரு டைம் கிடைச்சிருக்குது. இந்த டைமை நீ கொஞ்சம் இப்போ என்ன செஞ்சுக்கோ? பயன்படுத்திக்கோ. உங்களுக்கும் ஒரு காலம் வந்திருக்கிறது, வந்தது. அதை நீங்கள் சரியாய் பயன்படுத்தினீர்களா? உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சது, அந்த டைமை கரெக்டாக பயன்படுத்தினீங்களா? நாம் எல்லாருமே அப்படி விட்டு போனது நிமித்தமாக இன்றைக்கு சில விஷயத்தை சரியாக என்ன செய்ய முடியல? பயன்பாட்டுக்கு ஏதுவாய் வைக்க முடியவில்லை. கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை அப்படி செய்திருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒத்தாசை அருள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரியா நிற்கிற இடத்துல நிற்கும் போது தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்ப துணை நிற்கிற ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற அந்த காலத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிடணும்? அப்போ ஒரு டைம் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணுங்க? அவர் துணை இருக்கிற நேரத்திலேயே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும். உங்களுக்கான எல்லா எதிர்கால காரியங்கள் எல்லாம் அமைச்சிக்கணும். உங்களுக்கான அந்த வேலை வந்த உடனே எல்லாத்தையும் செஞ்சிடணும், வேக வேகமாக செய்யணும். அப்போ இப்போ நல்லா இருக்கும்போது, பலவீனமாக இருக்கும்போது ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. அன்னைக்கு அழ வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இருக்கிற அன்னைக்கு நிறையா செஞ்சுட்டு அன்னைக்கு கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்? பலவீனத்தின் நேரத்தில் நீங்கள் தூங்கி கொள்ளலாம். அல்லது அந்த பலவீனத்தின் நேரத்தில் நீங்கள் இந்த கிருபை, இந்த சேமித்து வைத்த கிருபை உங்களை அங்கே காப்பாற்றும். அப்போ என்னுடைய காலத்தை நான் எப்படி வைத்திருக்கிறேன்? நீங்கள் வேகமாக ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் சில உதாரணங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3 காரியங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அங்கே ஆண்டவர் ஏசா யாக்கோபுடைய விஷயத்திலே 2 பேரும் ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், இரட்டை பிள்ளைகள் போல.
ஆனால் அங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்றால், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்போ ஆண்டவர் அங்க படைத்த 2 பேருக்கும் 2 பேருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். இப்போ அங்கே யாக்கோபு ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, அப்பாவை ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிக்கிட்டாரு? வாங்கிட்டு ஒரு போயிட்டார். இப்போ ஈசாக்குக்கு சொல்றதுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையா. அப்பொழுது சொல்லப்பட்டது தான் 40ஆம் வசனம். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை என்ன செய்வாய்? சேவிப்பாய். ஏன்னா உன் மேல இருக்க வாக்குத்தத்தம் அதுதான். நீ மூத்தவனா இருந்தாலும் நீ யாரை தான் சேவிப்ப? இளையவனை சேவிப்பாய் என்பது உன் மீது இருக்கிற வாக்குத்தத்தம். ஆனால் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றார். அப்போ ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்திலே பகையை என்ன செய்து கொள்ளணும்? பகையை சரி பண்ணிடணும். பகையை வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்ப ஏசா கிட்ட அப்பா சொல்றாரு, எப்பா இங்க வா, உனக்கு விரோதமாய் சில விஷயம் நடந்துருச்சுங்கிறது உண்மைதான். நானும் உன் கூட சேர்ந்து இப்ப என்ன செய்யப்பட்டேன்? ஏமாற்றப்பட்டேன். ஆனா உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன், ஒரு மேற்கொள்ளும் காலம் ஒன்று உனக்கு கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே மேற்கொள்ளும் காலம் கர்த்தர் கொடுத்தார். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் அதை மேற்கொண்டு வருவதற்கு, உங்கள் சூழ்நிலையிலிருந்து மேற்கொள்வதற்கு, நீங்கள் உங்கள் நிலைமையிலிருந்து சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேற்கொள்ளும் காலத்தை கொடுத்தார். அதில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்பொழுது இந்த ஏசாவை பார்த்து தன் தகப்பன் ஈசாக்கு சொல்லுகிறார், உனக்கு மேற்கொள்ளும் காலம் ஒன்று வருகிறது. ஹல்லேலூயா. நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது அந்த காலத்தை என்ன பண்ணிராத, விட்டுறாத. உடனே என்ன பண்ணிக்கோ? சரி பண்ணிக்கோ. ஏன்னா உன் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். நீ யாரை சார்ந்துதான் இருந்தாகணும்? யாக்கோபையும் அவனுடைய சந்ததியும் சார்ந்துதான் உன் சந்ததி இருந்தாக வேண்டும். ஆகவே உனக்கு ஒரு காலம் வரும், அப்பொழுது உன் பகையை என்ன செய்து கொள்? சமாதானம் செய்து கொள். இது போலவே யாக்கோபு அண்ணனுக்கு பயந்திருந்த ஒரு நேரம். அந்த நேரத்திலே தான் இந்த ஏசா என்ன செய்தார் தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்றாங்க யாக்கோபிட்ட, உங்க அண்ணன் 400 பேரோட பட்டயத்தோட கோபமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுகிற அந்த செய்தியை கேட்டு இவர் பயந்து போய் யாப்போக்கு நதிக்கரையிலே அவர் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும் போதுதான் இப்ப இது யாருக்கு மேற்கொள்ளும் காலம்? ஏசாவுக்கு மேற்கொள்ளும் காலம். உடனே அவன் வந்து அந்த அண்ணனோடு இணைகிற வேளையில அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசா யாக்கோபிடத்துல சொல்லுகிறார், நீ எதுக்கு எனக்கு இவ்வளவு பொருளை கொடுத்து அனுப்புற? நீ எதுக்காக எனக்கு இவ்வளவு திங்ஸ் எல்லாம் கொடுத்து, நீ வரதுக்கு முன்னாலேயே எதுக்கு இவ்வளவு எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணும்? இப்போ யாக்கோபு சொல்றாரு, இல்லை அண்ணன் என்ன கொஞ்சம் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அப்போ அண்ணன் சொல்றாரு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலே நான் என்ன முடிவில் தான் வரேன். ஏன்னா என் தகப்பனார் சொன்ன விஷயம், உனக்கு ஒரு மேற்கொள்ளும் காலம் வரும். அந்த மேற்கொள்ளும் காலத்தில் பஞ்சாயத்து வைக்காமல் நான் தீர்வு தரமாட்டேன். பிரச்சனையை பேசி தான் என்ன செய்யணும்? முடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையை பெருசாக வளர்த்தது எங்கன்னா, இதெல்லாம் ஒரு பேசி தான் முடிக்கணும், இதுக்கெல்லாம் தீர்வு இப்படி தான் முடிக்கணும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கர்த்தர் ஒரு காலத்தை கொடுத்தாருன்னா அமைதியாக டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணிடணுங்க? போயிடணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அதையே சுத்தி கொண்டு, அதையே சிந்தித்து கொண்டு, பழைய விஷயத்தையே நினைத்து கொண்டு, பழைய பிரச்சனையவே நினைத்து கொண்டு, பழைய பகையவே நினைத்து கொண்டு, சகோதரனோ சகோதரியோ மற்றவர்களோ செய்ததையே நினைத்து கொண்டு இராதபடி அதை மேற்கொள்ளும் காலம் ஒன்று கர்த்தர் தருகிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் தருகிறார். உங்களுக்கு கொடுக்கிற காலத்தில் நீங்கள் உடனே நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் சகோதரனோ உங்கள் சகோதரியோ உங்கள் உடன் பிறந்தோரோ சொந்த பந்தங்களோ அவங்களா சமாதானத்துக்கு வரும்போது நீங்கள் உடனே பழசெல்லாம் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. கொஞ்சமாக செஞ்சீங்க, அதெல்லாம் என்னன்னு பேசினா தான் முடியும். அவங்க இப்போ எதுக்கு வந்திருக்காங்க? மேற்கொள்ளும் காலம். நமக்கு அது என்ன காலம்? சமாதானமாய் போகும் காலம். உடனே என்ன பண்ணிடணுங்க? சமாதானமாய் போகணும். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. ஹல்லேலூயா. அங்கே போய் உங்களுடைய பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் அங்கே என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நீங்கள் பேசுனீங்கன்னா வேற ஒன்றும் செய்யாது, ஒரு பிரச்சனை வராது, ஒன்றும் இல்லை. கிடைக்கிறது கொஞ்சம் என்ன செஞ்சிடும்? தள்ளி போயிடும், அவ்வளோதான். அங்கே வேற ஒன்றும் நடக்காது. நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த மேற்கொள்ளு காலம் வரும்போது கரெக்டாக மேற்கொண்டுறணும். இல்லை நான் மேற்கொள்ள மாட்டேன், அதெல்லாம் தீர்க்க முடியாது. ஏன்டா மன்னிப்பு கேட்க வீட்டுக்கு வந்துட்டாலே என்னன்னு அர்த்தம்? மன்னிப்பு கேட்டதா அர்த்தம். என்னைய பார்க்க வந்துட்டாலே என்ன அர்த்தம்? மன்னிச்சாச்சின்னு அர்த்தம்.
என்னைய தேடிட்டாலே வந்துட்டுன்னு அர்த்தம். எனக்கு ஃபோன் வந்துட்டுனாலே என்ன அர்த்தம்? ஒருத்தர் ரொம்ப நாளாக பேசலைங்க, ரொம்ப வருஷமாக பேசலை, ஆனால் ஃபோன் கால் வருது. அப்போ என்ன செய்யணும்? உடனே கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் ஹலோ சொல்லணும். ஹலோ சொல்லிட்டு எதுனாலும் சரி பஞ்சாயத்து வச்சா தான் தொடர்ந்து பேச முடியும், வை போன அப்படின்னு வைக்கக்கூடாது. ஏன்? அதனுடைய அர்த்தம் என்ன அர்த்தம்? மேற்கொள்வதற்கு எல்லாருக்கும் என்ன உண்டு? ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார், அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிடுங்க? மேற்கொண்டுருங்க. ஏசாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பின் நிமித்தமாக ஏசாவும் யாக்கோவும் திரும்ப என்ன ஆயிட்டாங்க? ஒன்று ஆனாங்க. அந்த சந்ததி முழுவதும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இரண்டாவதாக எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நாள் சமீபித்திருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். என்ன? தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு நிறைய செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்த அந்த காலத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனமே, இஸ்ரவேலே, நான் உனக்கு சொல்லுகிறதை நீ கேட்காவிட்டால் புறஜாதிகளோடு பேசுகிற காலம் ஒன்று வரும். நான் புறஜாதிகளிடத்தில் போய் பேசுவதற்கான காலம் வரும். புறஜாதிகளை நான் என்னோடு சேர்த்து கொள்ளும் காலம் வரும். அப்பொழுது நான் புறஜாதிகளை என்னோடு சேர்த்து உன்னை நான் என்ன செய்வேன்? நீ என் சொந்த குடும்பமாக இருந்தாலும் உன்னை அவமானப்படுத்துவது போல புறஜாதியும் உனக்கு ஈக்குவலாக நான் என்ன செஞ்சிருவேன்? கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தோடு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக நமக்கு இப்பொழுது ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மெல்லாம் யாருங்க? இஸ்ரவேலுக்கு முன்னால நம்மெல்லாம் யாரு? புறஜாதிகள். அப்ப கர்த்தர் வாக்கு பண்ணின சந்ததி இஸ்ரவேல் சந்ததி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் சந்ததியை விட புறஜாதிகளாகிய நீங்கள் என்னோடு நெருங்கி வருகிறீர்கள். அல்லேலூயா. புறஜாதிகள் உங்களுக்கு நான் சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறேன். அவர் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம்? கலாத்தியர் 3:14 பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அப்போ ஒரு டைம் வந்துருச்சு. இந்த காலம் புறஜாதிகளாகிய நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற காலம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்தில் சரி பண்றதுக்கு ஒரு காலத்தை கொடுக்குறாரு. அதை அங்க என்ன செஞ்சிடணும்? சரி பண்ணிடணும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணிடணுங்க? சரி பண்ணிடணும். இரண்டாவது, நமக்கும் கர்த்தருக்கும் இடையிலே ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார். உடனே அங்கே நம்ம என்ன செஞ்சிடணும்? அதுக்கு இணங்கி போயிடணும். அல்லேலூயா. அப்ப நான் புறஜாதியா இருந்தாலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டபடியினால் நான் அவருடைய பிள்ளையாக ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு வரும்படிக்கு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு, ஒரு காலம் வந்தது. அந்த காலம் வந்த பொழுது நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஃப்ளாஷ்பேக் இதை கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பண்ணுங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி இருந்தீங்க? இயேசுவை அறியாது இருந்தீர்கள், இப்பொழுது இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள் என்றால் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இயேசுவை அறிவதற்கு. இந்த இயேசுவை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எந்த அளவு உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமோ அந்த அளவு தான் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. கூப்பிட்டதுனால, யாரோ உங்களுக்காக ஜெபிக்கிறதுனால, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னதுனாலலாம் வராது. நீங்கள் அவரை எந்த அளவு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுதான் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வர முடியும். ஆகையினால தான் உங்களை சந்திக்கிற நேரமெல்லாம், சபை சம்பந்தமாய் உங்களோடு பேசுகிற நேரமெல்லாம் யாரை பற்றி பேசுகிறோம்? ஆண்டவரை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கு. அவரை பற்றியே அதிகமாய் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் அவரை பற்றியே பேச வேண்டும் என்றால், அவரை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இந்த பவுலுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால், ரொம்ப ஸ்காலர், அவர் ரொம்ப படித்தவர்,
அவருடைய படிப்புக்கு ஈக்குவலாக அந்த நாட்களில் யாருமே கிடையாது. அவ்வளவு படிப்பு உள்ளவர், அவ்வளவு வசதி படைத்தவர். அவரை மாதிரி ஒரு வசதியான ஆள் யாரும் கிடையாது. அவ்வளவு எல்லாம் இருக்குது அவருக்கு. ஆனால் என்றைக்கு இயேசு அவரை சந்தித்தாரோ அதான் காலங்க. இயேசு அவரை சந்தித்த காலத்தில் அப்போஸ்தலர் 9 நம்ம அதை ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் போது, அந்த அதிகாரத்தை ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் போது, பவுல் தமஸ்குவுக்கு சென்று கொண்டு இருந்த பொழுது இயேசு அவரை என்ன செய்தாராம்? சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு பிறகுங்க நீங்க கவனித்து பாருங்கள், இந்த பவுல் தன் காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தினார். குறிக்கப்பட்ட ஒரு காலம். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். எனக்குன்னு ஒரு காலம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த காலத்தில் நான் எல்லாத்தையும் சரியாக செய்தேன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு குறிக்கப்பட்ட காலம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தால், இந்த காலத்தில் ஜெபிக்காமல் இருந்தால், இந்த காலத்தில் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருந்தால், இந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் இருந்தால், இந்த காலத்தில் கர்த்தருக்கென்று ராஜ்யத்தை கட்டுவதிலே உற்சாகமாக இல்லாமல் இருப்பீர்கள் என்றால், வேறு ஒரு காலம் இனி என்ன செய்ய போவதில்லை, வரப்போவதில்லை. காரணம், காலம் சமீபமாயிற்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலேயே நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும். சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய அந்த குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளே நிறைவேறுவதற்கு ஏதுவாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ முதலாவதாக குடும்ப ரீதியான விஷயத்தை சரி பண்ணுவதற்கு ஒரு காலம் வருகிறது. ஏன் அதை சரி பண்ண வேண்டும்? ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காணிக்கை போட வந்தால் கூட உங்கள் காணிக்கையை போடுறதுக்கு முன்னால் உங்கள் சகோதரன்ட்ட உங்களுக்கு பகை இருந்தால் அந்த காணிக்கையை சபை பெட்டியில் போடக்கூடாது. பாஸ்டர் இப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தரும் காணிக்கையே போட முடியாது. பகையோடு இருக்கிற காணிக்கையை வாங்கி நான் சாபம் அடைகிறதுக்கு நான் கிடைக்கிறதுல கஞ்சி குடிச்சிட்டு கூட இருந்துக்கலாம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எனக்கு காணிக்கை முக்கியம் இல்லை, காணிக்கையை விட கர்த்தர் சொன்னது தான் முக்கியம். அப்போ என்ன சொல்லியிருக்குது? பகையோடு வந்து நின்று நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா காணிக்கை எடுத்து, எப்பயாவது பாஸ்டர் கம்மியாக சொல்கிறாரா பத்தியா? அவர் எப்போதுமே 1 லட்ச ரூபா தான் சொல்கிறது. அதுக்காண்டி நான் கிழிஞ்ச 10 ரூபாயே எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? கர்த்தர் சமூகத்தில் எல்லாம் செழிப்பாக சொல்லுவோம். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போ 10 ரூபா போடுற ஆள் 1 லட்ச ரூபா காணிக்க போடுற அளவுன்னா அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும் பாருங்கள். அப்போ அளவை நீங்கள் அப்படி யோசிச்சுக்கோங்க. ஒரு முறை ஒரு பிரதர் நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் முதல்ல அவர் இப்போ காலம் சென்றபடினால இதை நான் தைரியமாக சொல்கிறேன். அப்போ அவர் ஒரு 2500 ரூபா தசமம் கொடுத்தார். அப்போ நான் அவர்கிட்ட கையில் வாங்கி, அப்போல்லாம் கையில் வாங்கி ஜெபம் பண்ணுறது வழக்கம். அப்போ தசமம் பார்த்த கையில் வாங்கி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த தசமம் பார்த்து ஆசீர்வதிங்க, இதை கொடுத்ததுக்காய் நன்றி, இன்னும் கொடுக்க இவருக்கு என்ன செய்யும்? நல்லா கவனிங்க, ஜெபத்தை என்ன சொன்னேன்? என் ஜெபம் என்ன ஜெபம்? இன்னும் அதிகமாக கொடுக்க இவருக்கு உதவி செய்யுங்க. இப்போ அவருக்கு 25,000 ரூபா வருது, அதனால் எவ்வளோ கொடுக்குறாரு? 2500 ரூபா கொடுக்காரு. அப்போ இன்னும் அதிகமாக கொடுக்கனா அர்த்தம் என்ன? நான் மனசில் நினச்ச அர்த்தம் என்னன்னா, அந்த 25,000 சம்பளம் 30,000 40,000 50,000 மாறட்டும் அப்படின்னு மனசில் நினச்சி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஒரு வருஷம் கழித்து திடீர்னு ஒரு நாள் 1வது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் ஒரு 2 நாளைக்கு முன்னால், பாஸ்டர் உங்களை நான் தனியாக சந்திக்கணும்னார். சரி ஓகே வாங்க பேசுவோம். உடனே பக்கத்தில் நான் கொடுக்குற தசம பாகம் உங்களுக்கு பத்தலையா? ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, கொடுக்கும் போதெல்லாம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? கொடுக்கும் போதெல்லாம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே இன்னும் கொடுக்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எதுவும் பத்தலையா அப்படின்னாரு. அப்போ தான் 1 வருஷமாக ஜெபம் பண்ண ஜெபத்தினுடைய நினைவு எப்படி இருந்துச்சுன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ நான் சொன்னேன், இல்லை பிரதர், அர்த்தம் அது அல்ல. அர்த்தம் என்னன்னா, நீங்கள் இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் செழிப்பாகணும், இன்னும் நிறையா உங்களுக்கு கிடைக்கணும், இன்னும் உங்களுக்கு பெருகணும் அப்படின்னு அது அர்த்தம் அப்படின்னு. அப்புறம் சொன்னார், 1 வருஷமாக நான் இப்படியே மனசில் நினச்சி தான் கொடுத்தேன். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி விளையாட்டாக பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. காணிக்கை பெட்டிக்கு வர்றதுக்கு முன்னால் உங்கள் சகோதரன் பேரில் குறை இருந்தால் அவர் என்ன சொல்கிறாரு? காணிக்கை பெட்டிக்குள்ளே போடாத, அங்கெல்லாம் வைக்காதீங்க, இங்கெல்லாம் கொண்டு வராதீங்க. என்ன செய்யணுமா? அந்த காணிக்கையை ஓரமாக வச்சுட்டு செலுத்தக்கூடாதான். நேராக போய் சகோதரன்ட்ட போய் என்ன பண்ணிட்டு வரணுமா? எப்பா இங்கே வாப்பா, கொஞ்சம் மன்னிச்சிருப்பா. என்னத்துக்கு மன்னிப்பு? இல்லை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஏன்னா அப்படி ஒரு ஒப்புரவாகுதலோடு கூட நான் அந்த காணிக்கையை செலுத்துகிற அந்த காணிக்கைக்கு தான் பதில் உண்டு. அல்லேலூயா.
அப்போ எல்லாத்தையும் வாங்கிடலாமா? எல்லா காணிக்கையும் வாங்கிடலாமா? ஒவ்வொரு முறை நீங்கள் காணிக்கை கொண்டு வரும்போது நான் உங்கள்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். என்னது இது? என்ன காணிக்கை? எதனால வந்தது? எப்படி வந்தது? என்ன சம்பாத்தியம்? ஏன் பாஸ்டர் இதெல்லாம் கேட்கணும்? அதுதான் தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயோ கொள்ளையடிச்ச காசை கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுத்து பாஸ்டர் வெயிட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னா பல்காக பார்த்த உடனே வாங்கிடுவேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நார்மலாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற அளவு எனக்கு தெரியும். திடீர்னு நிறையா கொடுத்தீங்கன்னா என் கேள்வி என்ன வரும்? இது ஏது இவ்வளோ பணம்? திடீர்னு ஏன் இவ்வளோ காணிக்க கொடுக்குறீங்க? எப்படி கிடைச்சது? அல்லேலூயா. அப்படியே வாங்கி உள்ளே வச்சுட்டு போகிற ஆள் கிடையாது. ஏன் தெரியுமா? அதில் சாபம் வராது இருப்பதற்கு இதெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க. ஒரு காலம் வரும்போது அந்த காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ சகோதரனோடு இருக்கிற பகையை கூட அந்த குறிக்கப்பட்ட காலத்தில் என்ன செஞ்சிடணுங்க? சரி பண்ணிடணும். விடக்கூடாது, தள்ள விடக்கூடாது, லாங்காக போக விடக்கூடாது. அது என்ன செய்யும்? உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என் அண்ணனை பற்றி, என் அக்காவை பற்றி, என் தங்கச்சியை பற்றி, எங்கள் மாமாவை பற்றி, எங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. அவங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால், அவருடைய பிள்ளையாய் மாறினபடியால் நீங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுகிற விதமாவதுன்னு சொன்ன ஜெபத்திலேயே அவர் சொன்னது என்னது? அவர் சொல்லி கொடுத்த ஜெபம் என்னது? நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்களும் என்ன செய்யணுங்க? மன்னிக்கணும். அப்ப அவர் என்னைய மன்னிச்சார்னா நானும் என்னதான் செஞ்சிருக்கணும்? இப்ப நல்லா கவனிங்க. நீங்க மன்னிக்காததுனாலேயே உங்களுக்கு சில ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. அப்போ ஆண்டவர் அவருடைய காலம் வரும்போது அவர் வேகப்படுறார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் வேதத்தில் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவர் என்ன செய்கிறாரு? வேக வேகமாக வந்து பேசுகிறார். வேக வேகமாக வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வேக வேகமாக வந்து லோத்து இருக்கிற ஏரியாவுக்கு போய் என்ன செய்கிறாருங்க? வேக வேகமாக பேசுகிறார். எப்போ இங்கே ஒரு காலம் வந்துருச்சு. என்ன காலம்? இது அழிய போகுது, இந்த ஊர் அழிய போகுது, வேக வேகமாக என்ன பண்ணு? கிளம்பு. என்ன கிளம்ப? லோத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. லோத்துக்கு அழிய போகிறதே தெரியாது. லோத்துக்கு தேவதூதன் வந்தது தெரியாது. அக்கினி இறங்க போகிறது தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனால் லோத்துட்ட வந்து பேசுகிறாங்க. எப்போ வா வா, வெளியே கிளம்பு, வெளியே கிளம்பு. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படி வந்தும் என்ன செய்கிறாருங்க? பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏன் வெளியே வந்தார்? காலம், அங்கே ஒரு காலம் வந்திருக்கிறது. அந்த காலம் நீங்கள் பொறுமையாக இருக்கிற மாதிரி உங்களுடைய எங்கேயோ என்னைக்கோ எந்திரிச்சு வருவீங்க. அதுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது. ஆண்டவர் வேக வேகமாக வந்து உங்களை தப்புவிக்க, உங்களை விடுவிக்க, உங்களை அந்த இடத்திலிருந்து தூக்கி போட, அந்த இடத்திலிருந்து ஆபத்து உங்களுக்கு நேரிடாமல் காக்க அவர் சில வேளையிலே நீங்கள் கூப்பிடாமலே வந்து உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிச்சிருக்கீங்க? உங்களுக்கே தெரியாது, ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். லோத்துட்ட வந்து பேசும்போது லோத்துக்கு தெரியல, என்ன நடக்குனே தெரியல. சீக்கிரம் வெளியே வா, ஊரை விட்டு வெளியே போ, என்ன நடக்க போகுது? ஊர் அழிய போகுது. ஏன், எதுக்கு, என்னன்னே தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு முழு விவரமும் தெரியும். அவருக்கு முழு விவரம் தெரியும். லோத்துக்கு ஒரு விவரமும் தெரியாது. சில வேளையிலே நம்மை கர்த்தர் உயர்த்துவதற்கு குறிக்கப்பட்ட அந்த காலத்தில் அவர் வந்து நம்மள்ட்ட என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு? பேசிக்கொண்டே இருக்கார். இப்போ கூட உங்களிடத்தில் பேச காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கான குறிக்கப்பட்ட காலத்தை நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இதுவும் கூட ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச அன்பினால நீங்கள் வழியை வராட்டாலும் உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த விஷயத்தை போட்டு விடுறாரு. போட்டு விட்டு என்ன சொல்கிறார்? ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்தில் எல்லாத்தையும் என்ன செய்து கொள்? சரி செய்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கென்று சில காலத்தை வைத்திருக்கிறார், அதின்படி கொடுக்கிறார். இப்போ நீங்களும் நானும் ரட்சிப்படைந்து தேவனுடைய வரத்திலும் வல்லமையிலும் நிறைந்திருக்கிற காலம். இப்போ அதை செய்திருக்கீங்களா பாருங்க. உங்களுக்கு இப்போ என்ன காலம்? எல்லாருக்கும் நமக்கு இப்போ என்ன காலம்? தேவனுடைய கிருபையை பெற்று, அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி, அவருடைய வரத்தை பெற்று அவரோடு கூட ஜீவிக்கிற காலம். அதில் எப்படி இருக்கீங்க பாருங்க, எப்படி செய்து கொண்டு இருக்கீங்க பாருங்க. அதிலே குறைவு இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்கள் வேத வாசிப்பு, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் இப்போ கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிட்டே வருது? குறைஞ்சிக்கிட்டே வருது. வட நாடுகளில் இப்படி ஜெபம் பண்ணுற இடத்துல சாதாரணமாக என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. திடீர்னு 10 பேர் உள்ளே வந்து ஜெபத்தை நிறுத்து, ஏன் ஜெபம் நடத்துகிற, இங்கெல்லாம் இயேசுவை பற்றி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. வந்திருக்கிறது நீ யாரியா அப்படின்னா அதை பற்றி நீ கேள்வி கேட்காத அப்படின்னு சபைக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணுகிற காலத்தில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போ பிரச்சனை வராத வரைக்கும் என்ன செஞ்சிடணும்? இப்போ
நல்லா துதித்து ஜெபம் பண்ணி நல்லா இருக்கணும். காலம் வருகிறது, நம்ம எல்லாரும் எதிர்ப்புக்கு நேராய் செல்லக்கூடிய காலம் கூட வருகிறது. காலம் வருகிறது, திடீரென்று உங்களை வந்து ஜெபிக்க கூடாது. வேதம் ஒரு நம்ம ஸ்டேட்டில், இந்தியாவில் ஒரு ஊரில் ஒரு வீட்டில் பைபிள் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த வீட்டை என்ன பண்ணிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. அந்த ஊரில், அந்த ஸ்டேட்டில், இந்தியாவில். ஒரு நாள் பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு எம்பி பேசினார். என்ன பேசினார்? பைபிள் வச்சிருந்ததுக்கு நீங்க எப்படி அடிப்பீங்க? காலம் அப்படித்தான் வரப்போகிறது, வருகிறது. நீங்களும் நானும் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையிலே சரியாயிருப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குறிக்கப்பட்ட காலம் நமக்கு இருக்கிறது. நான் சொல்லி கொண்டு வருகிறதை எத்தனை பேர் சரியாய் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று தெரியவில்லை. உங்கள் காலத்தை நீங்கள் சரியாய் என்ன செய்து கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கான காலம் விட்டுறாதீங்க. இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி உங்கள் குடும்ப ஐக்கியத்தை சரிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி நீங்கள் சரியாய் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்திலே வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வல்லமையிலே நிரம்புங்கள், அபிஷேகத்திலே நிரம்புங்கள், பரிசுத்த ஆவியானுடைய நடத்தலுக்குள் வாங்கள். என்னென்ன வரங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருகிறாரோ, தந்தருளப்படுகிற வரத்தின்படி நீங்கள் பேசி கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பி இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு என்ன செய்யுங்க, விட்டு கொடுங்க. இன்னும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா, கர்த்தர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசியாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. நீண்ட ஆயுசு உள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளும் காலம் வருமட்டாகவும். அடுத்த வசனம், இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். ஹல்லேலூயா. கடைசியாக அந்தி கிறிஸ்துவின் காலம் வருவதற்கு முன்பு நம்முடைய காலத்தில் நாம் பரிசுத்தவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து சொல்ல வேண்டுமா என்றால், அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நான் இதை குறித்து விளக்கமாக உங்களுக்கு இன்னொரு நாள் அதை குறித்து சொல்லுகிறேன். ஆனால் அந்தி கிறிஸ்துவின் காலத்தை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? அவனுடைய காலம் வரும் பொழுது நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது. அந்தி கிறிஸ்துவின் காலம் வரும்போது இந்த காலத்தை சரியா பயன்படுத்தினவங்க அந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தி கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு முன்பே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தினவர்கள் அந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அந்தி கிறிஸ்து வருகைக்கு முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்படல் என்ற ஒன்று நடக்கிறது. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படல எக்கால சத்தம் கேட்கும்போது யாருக்கு கேட்கும்? ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு கேட்கும். கேட்ட உடனே நம்ம எல்லாரும் அப்படியே என்ன ஆயிடுவோமா, மறுரூபமாவோம். வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மறுரூபம். இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் என்ன ஆயிடுவோம், மறுரூபம் ஆகும். அந்த மறுரூபம் ஆகிற அந்த நாள், அந்த காலம் எப்பொழுது வருகிறது என்றால், இப்பொழுது நான் இந்த ரட்சிப்பின் காலத்தில் அதை பயன்படுத்தினால் அந்த காலத்தில் நான் சரியாய் செயல்படுவேன். அப்ப நமக்குன்னு ஒரு குறுக்கப்பட்ட அந்த காலத்துல நான் என்ன செய்கிறவனா இருக்க வேண்டும் என்றால், வாசிங்கள் லூக்கா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்வார்கள், அவர்களை பின்பற்றாது. அவங்க சொல்றவங்க என்ன சொல்வாங்களாம், நாம் தான் கிறிஸ்து, தன்னையே கிறிஸ்துவாக வெளிப்படுத்தி நாம் எல்லாரும் இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஆயத்தமாக வேண்டும். அப்போ குறிக்கப்பட்ட ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்தில் இந்த பூமியிலே நம்முடைய பாடுகளை நாம் சரி செய்ய வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவை சரி செய்ய வேண்டும், நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதி பிணிகளை சரி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் கவனி
கவனித்து பாருங்கள். ஜெபம் பண்ண உடனே அந்த வியாதியினுடைய வேகம் குறையும். அப்போ புரிஞ்சுக்கணும், இது மாத்திரையில சுகமாகிறத விட எதுல சுகமாயிரும்? ஜெபத்துல சுகமாயிரும். அப்ப எப்படி ஜெபம் பண்ணா அது சரியாகுமோ அப்படி என்ன செய்யணுங்க? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எப்படி அதை சரி பண்ண வேண்டுமோ அதை சரி பண்ண வேண்டும். எப்படி சில பிரச்சனைகள் ஜெபம் பண்ண உடனே அமைதி ஆகுதுன்னா அதற்குள்ளே அப்ப அந்த பிரச்சனைக்கு வேறு ஏதோ ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த காலத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறதை எத்தனை பேர் இந்த செய்தியை சரியாய் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று தெரியவில்லை. உங்களுக்கான காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்தி தப்பித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரிப்படுத்தி கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தை சரி பண்ண, உங்களுடைய பரிசுத்த வாழ்வை சரி பண்ண, உங்களுக்குள்ளே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். யோவான் 5:25 பாருங்க. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு. ஒரு காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். இந்த குறிக்கப்பட்ட இந்த காலத்திற்குள்ளே நீங்கள் செய்கிறது என்ன? யோவான் 12:35 பாருங்க. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடமுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இந்த ஒளியின் வாழ்வை சரியாய் பெற்றுக் கொள்வோம். இந்த ஒளி கொஞ்ச காலம்தான் உங்கள்கிட்ட என்ன செய்யுமா? இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இதை நான் எப்படி செய்கிறேன்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற முக்கிய காரியம் என்னவென்றால், கிடைத்திருக்கிற இந்த குறிப்பிட்ட காலத்திலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி என்ன செய்து கொள்ளுங்கள்? வளருங்கள். ஹல்லேலூயா. பலப்படுங்கள். உங்கள் பிரச்சனைக்குள்ளேயே இருக்காதீர்கள், உங்க போராட்டத்துக்குள்ளேயே இருக்காதீங்க. அதிலிருந்து இப்ப என்ன செய்யணும்? வெளியே வரணும். அதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க சூழ்நிலையிலிருந்து வெளியே வர ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எதுவும் நிரந்தரமாக இருக்க முடியாது. உங்கள் வீட்டில் உள்ள சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் ரொம்ப காலமா இருக்குன்னா புரிந்து கொள்ளுங்கள், அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது அதை சரி செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை சரி செய்து உங்களை விட்டு நீக்க விரும்புகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் தந்திரத்தை முறிக்க விரும்புகிறார். உங்களுடைய குடும்பங்களிலே ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை சமாதானத்துக்கு ஏதுவாய் நடத்த விரும்புகிறார். அதை அந்த குறித்த காலத்திலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் குறித்த காலத்திலே நீங்கள் அதை செய்து விட்டீர்கள் என்றால், அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்வதன் மூலமாக தேவன் நம்மை இன்னமும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.